வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பு காவலில் இருந்த செவ்வந்திக்கு பிறந்த நாள் நிகழ்வு. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி இடமாற்றம். மக்கள் முன் அமைச்சர்கள் செல்ல முடியாத நிலைமை. அரசின் ஏமாற்று வித்தைகளை சாடிய சஜித். புலிகளுக்கு அஞ்சாத புலனாய்வாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு பணிய மாட்டார்கள். இப்படி நாமல் எம்பி முழக்கம். யாபஸ் ஊழல் விவகாரம். கபில சந்திரசேனவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. கணித பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்ற கிளிநொச்சி மாணவனுக்கு சுமந்திரன் பாராட்டு. வடக்கு ஆளுநர் வேதநாயகனுடன் உலக வங்கி பிரதிநிதிகள் சந்திப்பு. ரிவைவ் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளுக்கு அனுமதி. சகல மனிதர்கள் மீதான வன்முறையாக வெடிக்கிறது இயற்கை மீதான வன்முறை. ஐங்கரநேசன் குற்றச்சாட்டு. பிள்ளையானின் விளக்கமறியலை சவாலுக்கு உட்படுத்துவேன் கம்மன் பில. சித்திரை புத்தாண்டை ஒட்டி விசேட பாதுகாப்பு நடவடிக்கை. போக்குவரத்து கடமைகளுக்காக 10,000 போலீசார் கடமையில். உணவு பாதுகாப்பின்மை நெருக்கடிக்குள் இலங்கை. மத்திய கிழக்கு மோதல்களின் தாக்கம் எதிரொலிப்பதாக சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக ஆய்வாளர். யாழ்ப்பாணத்தில் சுமார் 1134 ஏக்கர் பரப்பளவில் 533 கடலட்டை பண்ணைகள். தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுப்பு காவலில் உள்ள இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபருக்கு போலீஸ் நிலையத்துக்குள்ளேயே பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னெடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பில் அந்த பிரிவின் பொறுப்பதிகாரி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுப்பு காவல் கட்டளையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுவின் தலைவர் கணேம் உள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அந்த பிரிவுக்குள்ளேயே கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு தயாராக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவல் கிடைத்தவுடன் கொழும்பு வலயத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார். அத்துடன் சம்பவம் குறித்து போலீஸ் தலைமையகத்துக்கு விரிவான அறிக்கை ஒன்றையும் அவர் சமர்ப்பித்துள்ளார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உடனடியாக போலீஸ் கள படையணி தலைமையகத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகள் தமது தொழில்சார் ஒழுக்க கோவையை பின்பற்ற தவறியமை மற்றும் சட்டவிரோதமான முறையில் சந்தேக நபர் ஒருவருக்கு விசேட சலுகைகளை வழங்க முயன்றமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் விசேட விசாரணை பிரிவு ஆகியன இணைந்து பாரிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள ஒருவருக்கு இவ்வாறான சலுகைகள் வழங்கப்பட முயன்றமை போலீஸ் திணைக்களத்துக்குள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற வள்ளலாரின் வழித்தோன்றல்கள் நாங்கள். முல்லைக்கொடிக்கு தன் தேரை கொழுகொம்பாக கொடுத்த பாரியின் பரம்பரையினர் நாங்கள். ஆனால் இன்று அந்த ஈவிரக்கம் எங்களிடமில்லை. தன் நெருங்கிய குடும்பத்தவர்களிடையே ஒருவர் கொலை செய்யும் அளவுக்கு பலரது மனங்கள் பாலியாக காய்ந்து போய் கிடக்கின்றன. இயற்கையை நண்பனாக நேசித்த நாம் இன்று இயற்கை வளங்களை அளவு கணக்கின்றி சூறையாட தலைப்பட்டுள்ளோம். இயற்கை மீதான இந்த வன்முறையை சக மனிதர்கள் மீதான வன்முறையாகவும் கொலைவரியாகவும் வெடிக்கிறது. இவ்வாறு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற காப்போத உயர்தர 2028 பிரிவு மாணவர்களுக்கான திசைமுகப்படுத்தும் கருத்தமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஐங்கரநேசன் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இயற்கையை நேசிப்பவர்களாலேயே சக மனிதர்களையும் நேசிக்க முடியும். இது ஒரு வெறும் வாக்கியம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இயற்கை என்பது எமக்கு புறம்பான, எமக்கு வெளியே இருக்கும் ஒன்றல்ல. நாம் தான் இயற்கை. நாம் தான் இயற்கையின் ஒரு பகுதி. ஒரு மரத்தை தரைக்கும் போது நம் நுரையீரலின் ஒரு பகுதியை நாமே சிதைக்கின்றோம். இதை எப்போது உணர்கின்றோமோ அப்போதுதான் உண்மையான அன்பு ஊற்றெடுக்கும். இது தாவரங்களையும் பிராணிகளையும் மாத்திரமல்ல, சக மனிதர்கள் மீதான நேசிப்பாகவும் பரிணமிக்கும். உலகின் அத்தனை வளங்களையும் ஆக்கிரமிக்கும் பொருட்டு போர்களையும் ஏற்படுத்துகிறார்கள். மத்திய கிழக்கில் இன்று நடைபெறும் போர் இயற்கை வளங்கள் மீதான அமெரிக்காவின் வன்முறைதான். இதுவே மனிதாபிமானம் கடந்து கொலைவரியாகவும் தாண்டவமாடுகிறது. எனவே மனித வாழ்வை பக்குவப்படுத்தும் பண்பாட்டு நெறிமுறையாக இயற்கையை நாம் நேசிக்க தொடங்குவோம் என்றார்.
யுத்த காலத்தில் விடுதலை புலிகளுக்கு அஞ்சாத இலங்கை புலனாய்வாளர்கள் தற்போதைய ஆட்சியாளர்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவித்தார். இத்தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் உதய கம்மன்பில வெளியிட்டுள்ள தகவல் குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். எனினும் தற்போதைய ஆளும் கட்சியினர் விசாரணைகளை திட்டமிட்டபடி வேறு திசைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர். அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்து பலவந்தமாக வாக்குமூலங்களை பெறும் சூழல் இன்று காணப்படுகிறது. முறையற்ற விதத்தில் சாட்சியங்களை திரட்டுவதன் மூலம் நாட்டின் புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. எமது புலனாய்வு பிரிவினர் நாட்டுக்காக முன்னின்று செயற்பட்டவர்கள். அவர்கள் யுத்த காலத்தில் எத்தகைய சவால்களையும் எதிர்கொண்டவர்கள். எனவே தற்போதைய ஆட்சியாளர்களின் மிரட்டல்களுக்கு அவர்கள் பணிய போவதில்லை. புலனாய்வு பிரிவினரை பழிவாங்கும் படலத்தை அரசு நிறுத்த வேண்டும். எதிர்காலத்தில் எமது ஆட்சி அமையும் போது பாதிக்கப்பட்ட அனைத்து புலனாய்வு அதிகாரிகளுக்கும் நாம் நிச்சயம் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்றார். 2025 ஆண்டுக்கான GCA உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்று சாதனை படைத்த கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவன் தேவேந்திரன் திருக்குமரனை இலங்கை தமிழரசு கட்சி கௌரவித்துள்ளது. தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்று கிளிநொச்சி மண்ணுக்கு பெருமை சேர்த்த மாணவன் திருக்குமரனின் இல்லத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் நேற்று நேரில் விஜயம் செய்தார். இதன்போது மாணவனின் சாதனையை பாராட்டி அவருக்கு பொன்னாடை போர்த்தி மதிப்பளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக விசேட வாழ்த்து மடல் ஒன்றையும் வழங்கி கௌரவித்தார். போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திலிருந்து கடின உழைப்பின் மூலம் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்றமை தமிழ் சமூகத்துக்கு பெரும் முன்னுதாரணம் என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இச்சந்திப்பின் போது மாணவனின் பெற்றோர் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் 17 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொடுக்கல் வாங்கல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி மற்றும் லஞ்சம் வாங்கியமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கபில சந்திரசேனா நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரது தரப்பால் முன்வைக்கப்பட்ட பிழை மனுவை நிராகரித்த நீதவான் அவரை எதிர்வரும் 17 வரை மீளவும் விளக்கமறியலில் வைக்க பணிப்புரை விடுத்தார். இவ்வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கும் மக்களுக்கும் வழங்கிய பொய் வாக்குறுதிகள் மற்றும் ஏமாற்று வித்தைகள் காரணமாக இன்று அரசை பிரதித்துவப்படுத்தும் அமைச்சர்களால் மக்கள் முன்னிலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் உரத்தட்டுப்பாடு இல்லை என அரசு கூறினாலும் யதார்த்தத்தில் விவசாயிகள் உரத்துக்காக அலைந்து திரியும் நிலை காணப்படுகிறது. இதனால் உர கருப்பு சந்தை வியாபாரம் செழித்து வளர்ந்துள்ளது. தற்போதைய கடும் வறட்சியான காலப்பகுதியில் குடித்தண்ணீர், விவசாய நீர் மற்றும் மின்சார உற்பத்திக்கு தேவையான நீரை சரியாக முகாமைத்துவம் செய்ய அரசு தவறிவிட்டது. நிலக்கரி ஊழலால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரியை தொடர்ந்து இறக்குமதி செய்வதால் மின் உற்பத்தி நிலையங்கள் பழுதடைந்து எதிர்காலத்தில் பாரிய மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உள்ளது. அரசு சமூக ஊடகங்கள் வாயிலாக போலி புகழை தேடுவதை நிறுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட 220 லட்சம் மக்களுக்கும் ஒரு விசேட பொருளாதார நிவாரணப் பொதியை வழங்க வேண்டும். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியை உடனடியாக நிறுத்தி மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும். எரிபொருள் விலையை குறைத்து மக்களின் வாழ்வாதார சுமையை தளர்த்த வேண்டும் என்றார். யாழ்ப்பாணத்தில் சுமார் 1134 ஏக்கர் பரப்பளவில் 533 கடலட்டை பண்ணைகள் இயங்கி வருகின்றன என்று கரையோர நீர்வாழ் உயிரினச் செய்கை விரிவாக்கல் மற்றும் கண்காணிப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நீர்வாழ் உயிரினச் செய்கை தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சர் இ. சந்திரசேகர் மற்றும் வடக்கு ஆளுநர் ந. வேதநாயகன் ஆகியோரின் இணை தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அவர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடல் அட்டை வளர்ப்பு பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வேலெண்ணெய், யாழ்ப்பாணம், நல்லூர் மற்றும் சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேசங்களில் சுமார் 1134 ஏக்கர் பரப்பளவில் 533 கடல் அட்டை பண்ணைகள் இயங்கி வருகின்றன. மேலும் ஊர்காவற்றுறை, வேலெண்ணெய், சங்கானை மற்றும் நெடுந்தீவு ஆகிய பகுதிகளில் கடற்பாசி வளர்ப்பும் தீவிரமாக ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. வடக்கு மாகாணத்தின் புவியியல் அமைப்பை பயன்படுத்தி புதிய வளர்ப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்த முடியும். அத்துடன் கடல் வளமற்ற வவுனியா மாவட்டத்தில் நன்னீர் மீன்பிடிப்பை பிரத்யேகமாக மேம்படுத்தலாம். யாழ்ப்பாணத்தில் உள்ள பண்ணைகளின் சன நெரிசலை குறைத்தல், பூநகரி போன்ற பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல் மற்றும் உள்ளூர் கடற்றொழிலாளர்களின் பாரம்பரிய தொழில்களுடன் ஏற்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான சுமூகமான பொறிமுறைகளை உருவாக்க வேண்டியதன் அவசியம் உள்ளது. இவ்வாறான சவால்கள் தீர்க்கப்படுவதனூடாக வடமாகாணத்திலிருந்து வருடாந்தம் அன்னளவாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார். உலக வங்கியின் நிதியுதவியுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள ரிவைவ் திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக முன்மொழியப்பட்ட 2 பிரதான செயற்றிட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது என்று உலக வங்கி பிரதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனிடம் இன்று தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடிய உலகளாவிய வங்கி பிரதிகள் குழுவினர் இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர். இதன் முதற்கட்ட திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் இறங்குதுறை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண கோட்டை ஆகிய 2 இடங்களையும் மையப்படுத்திய ஒருங்கிணைந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கே உலக வங்கியால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த 2 இடங்களையும் உலக வங்கி பிரதிகள் குழு துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து நேற்று வியாழக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டு கள ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த முக்கிய கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சத்யசீலனும் கலந்து கொண்டிருந்தார். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக 10,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார புட்லர் தெரிவித்தார். பத்திரமுல்லையில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புத்தாண்டு காலப்பகுதியில் மக்கள் அமைதியாகவும் கௌரவமாகவும் பண்டிகையை கொண்டாட தேவையான சூழலை உருவாக்குவதே இலங்கை போலீசாரின் பிரதான நோக்கமாகும். இதற்காக நாடு பூராகவும் உள்ள 608 போலீஸ் நிலையங்கள் மற்றும் 48 போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் புலனாய்வு பிரிவினர், சீருடை மற்றும் சிவில் உடை தரித்த உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பண்டிகை காலங்களில் வீடுகளை விட்டு வெளியேறுவோர் நகை, படம் மற்றும் பெறுமதியான ஆவணங்கள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். கதவுகளை சரியாக பூட்டி அயலவர்கள் அல்லது கிராமிய குழுக்களுக்கு தகவல் வழங்கிச் செல்லுங்கள். சமூக வலைதளங்களில் நீங்கள் இருக்கும் இடங்களை புகைப்படங்களுடன் உடனுக்குடன் பதிவிடுவதை தவிர்க்குமாறு கூறுகின்றேன். இதன் மூலம் தகவல்களை பெற்று உங்கள் வீட்டில் உள்ள பெறுமதியான பொருட்களை திருட கள்வர்களுக்கு சந்தர்ப்பமாக அமையலாம். மேலும் நீர்நிலைகளில் நீராடும் போது உயிர்காப்பு பிரிவினரின் ஆலோசனையை பெறுவதுடன் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மற்றும் பழக்கமில்லாத இடங்களில் நீராடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனத்துடன் செயற்படுவது அவசியம் என்றார். பிள்ளையானை தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவேன். விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிக்கிறது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாதென பிவித்துறை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 1 வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று வியாழக்கிழமை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது 1 வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விடயங்களும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது
கைது செய்ய முடியாது. ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை கோரும் வகையில் பிள்ளையானை விளக்குமுறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உறவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவேன். விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிக்கிறது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்றார். 2022 ஆண்டு முகம் கொடுத்த தீவிர பொருளாதார நெருக்கடியின் பின்னர் வெளியக அதிர்ச்சிகளை கையாள்வதற்கான இலங்கையின் இயலுமை பலவீனமான நிலையிலே உள்ளது. இத்தகைய பின்னணியில் மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்ந்து நீடித்தால் அது நாட்டின் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை சிதைப்பதுடன் நாட்டை உணவு பாதுகாப்பின்மை மற்றும் உயர் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்குள் தள்ளும் என சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆய்வுகள் நிலை ஆய்வாளர் கலாநிதி ரஜினிகம் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல்களால் இலங்கையின் பொருளாதாரத்தின் மீது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பில் ரஜினி கமகேவினால் வெளியிடப்பட்டிருக்கும் ஆய்வறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் போரின் விளைவாக ஹார்மூஸ் நீரிணையை மையப்படுத்தியிருந்த உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதை என்பவற்றில் இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன. 2022 ஆண்டு இலங்கை முகம் கொடுத்த தீவிர பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் வரிசை யுகம் என்பவற்றின் பின்னர் வெளியக அதிர்ச்சிகளை கையாள்வதற்கான நாட்டின் இயலுமை பலவீனமான நிலையிலே உள்ளது. அதேவேளை இந்நெருக்கடியை கையாள்வதற்கு மின்சார நுகர்வை சுமார் 25% குறைத்தல், QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் பங்கீட்டு முறைமை புதன்கிழமை அரசு நிறுவனங்களுக்கான சிறப்பு விடுமுறை தினமாக அறிவித்தமை, விளம்பரம் மற்றும் வீதி விளக்குகளை குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் அணித்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக அரசு நிறுவனங்களை மூடுதல் மற்றும் பொது போக்குவரத்து சேவையை மட்டுப்படுத்தல் போன்ற உலகளாவிய நெருக்கடியின் பக்க விளைவுகள் டிஜிட்டல் முறைமைக்கு நிலை மாற்றமடைய முடியாத நிலையில் உள்ள மற்றும் அன்றாட வாடிக்கையாளர்களை நம்பியிருக்கும் சில வணிகங்களை பெரிதும் பாதிக்கும். எவ்வாறாயினும் மத்திய கிழக்கு மோதல்கள் விரைவில் முடிவுக்கு வந்து வர்த்தக பாதைகள் வளமை நிலைக்கு திரும்பினாலும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் பின்விளைவுகள் நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் என அதில் எச்சரித்துள்ளார்.